நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைபடும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஆனால் ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு சரீர பிரகாரமான ஒரு வாழ்க்கையை என்ன செய்யலை, சொல்லலை. ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன் என்று யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆத்துமா வாழ்ந்தது என்றால் சரீரம் என்ன செய்யும், வாழும். அப்போது ஆத்துமாவில் முதல்ல என்ன வேணும், ஒரு வாழ்வு வேணும். அந்த ஆத்துமாவுக்குரிய வாழ்வு வேற எங்கேயும் கிடையாது. அது யாரிடத்துல தான் இருக்குது, கர்த்தரிடத்துல தான் இருக்கு. நானோ அவைகளுக்கு ஜீவன் அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றுமே என்ன செய்யாது, பெறாது. ஆனால் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமா அது என்ன ஆகும், புஷ்டியாகும். அதை ஜாக்கிரதை அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப கவனமாக எச்சரிப்பாக நடக்கக்கூடியதை சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் பார்த்தேன். விடாமுயற்சி, அக்கறை அல்ல சிரத்தை, ஊக்கம். என்னது ஊக்கம், அது எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை திருவிவிலியம் என்கிற மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, சோம்பேறிகள் உண்ண விரும்புகிறார்கள், உணவோ இல்லை, ஊக்கம் உள்ளவரோ உண்டு கொழுக்கிறார். எப்படி பாருங்க, சோம்பேறிகள் சாப்பிடணும்னு என்ன செய்கிறாங்களாம், விரும்புகிறாங்க. ஆனால் என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனால் ஊக்கம் உள்ளவரோ உண்டு கொழுக்கிறார். அப்போ ஊக்கம் இருந்தால்தான் ஆத்துமா எப்படி ஆகும், புஷ்டியாகும், கொழுமையாகும். என் ஆத்துமா புஷ்டி ஆகணும்னா எனக்கு என்ன வேணும், ஊக்கம் வேணும். அப்போ அது விருதாவான ஒரு ஊக்கமாக இருந்தால், அதாவது இப்போது நான் கடினமாக வேலை செஞ்சேன் அதனால் நான் முன்னேறினேன்னு சொல்லி உலக பிரகாரமாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த ஒரு ஊக்கத்தை, அந்த ஒரு விடாமுயற்சியை, அந்த ஒரு காரியத்தை இங்கே சொல்லலை. ரோமர் 12:11 பாருங்க. ரோமர் 12:11, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தர் ஊழியம் செய்யுங்கள். இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது எப்படி இருக்கக்கூடாதான், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஏன் ஆத்துமா புஷ்டி ஆகணும்னா என்ன தெரியுமா, நான் அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியில எப்படி இருக்கணும், அனலா இருக்கணும். அனலுள்ள ஒரு வாழ்க்கை, அதாவது மாம்சமோ பலவீனம் உள்ளது தான், ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை அந்த ஆர்சி மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்கிறாங்கன்னா, விடா முயற்சியோடும் ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணி புரியுங்கள். எப்படியா, விடா முயற்சி, அடுத்து ஆர்வம் மிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணி புரியுங்கள். எனக்கு ஆவியில் நான் அனலாக இருக்கணும்னா என்ன செய்யணும், எனக்கு என்ன வேணும், விடாமுயற்சி வேணும். அடுத்து ஆர்வம் என்ன வேணும்,
ஆர்வம் வேணும். பாட்டு மட்டும் பாடும். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரம் பாடுவோம். ஆனால் அந்த பாடலே நம்ம ஆர்வத்தோடு பாடுவோமா? நம்ம ஆர்வமாக ஜெபிக்கிறோமா? ஆர்வத்தோடு வேதத்தை வாசிக்கிறோமா? எதில் நம்ம ஆர்வம் அதிகமாக இருக்குது? நான் என் பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஏம்மா நம்ம என்னதாலும் இருக்கலாம், ஆனால் மற்ற எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு என்னதான் தான் இருக்கணும்? ஆண்டவருடைய வேதமும் ஜெபமுமா இருக்கணும். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இருக்கு. நம்ம நிறைய நேரத்தில் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றோம்? கூட கொடுக்கப்படுகிற காரியத்துக்கு நம்ம ஆர்வத்தை காமிச்சிடுறோம். ஆனால் எங்கே ஆர்வத்தை குறைச்சிடுறோம்? அந்த முதலாவதுங்கிறதுல என்னத்தை குறைச்சிடுறோம்? ஆர்வத்தை குறைச்சிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த விடாமுயற்சியும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் நான் கர்த்தருக்கென்று பணி புரிய வேண்டும், கர்த்தருக்கென்று நான் ஊழியம் செய்யணும். அப்போது என் ஆவியில் நான் அனலாக இருக்க முடியும். நான் ஆவியில் அனலாக இருக்கணும்னா விடாமுயற்சியும் ஆர்வமிக்க உள்ளமும் எனக்கு தேவை. இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ERVங்கிற வேதாகமத்தில், நீங்கள் கர்த்தருக்காக உழைக்க வேண்டிய காலத்தில் சோம்பேறியாக இராதீர்கள், அவருக்கு சேவை செய்வதிலே ஆவிபூர்வமாக இருங்கள். எப்படி பாருங்க, கர்த்தருக்காக உழைக்க வேண்டிய காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதான்? சோம்பேறியா இருக்கக்கூடாதான். அது அவருக்கு சேவை செய்வதில் ஆவிபூர்வமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்காக உழைக்க வேண்டிய காலத்தில் எப்படி இருந்துடக்கூடாது? சோம்பேறியா இருக்கக்கூடாது. இதை நான் அன்னைக்கு பேசும்போது நான் இதெல்லாம் பேசலை. ஆனால் நேற்று உட்கார்ந்து நான் வசனம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இதை தியானிக்கும் பொழுது இன்னொரு காரியம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும், நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இங்க என்ன நடக்கு அப்படின்னா, அந்த முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. இங்க என்ன நடக்கு? இது யாருக்கு தெரியல? ராஜாத்தி ஆகிய எஸ்தருக்கு தெரியல. ஆனால் என்ன நடக்குதுன்னா, யூதர்களை சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாரையும் என்ன செய்யணும்? அழித்து கொன்று நிர்மூலமாக்கணும். இந்த செய்தி அனுப்பப்பட்டாயிடுச்சு. கட்டளை நகல் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருச்சு? அனுப்பப்பட்டாயிற்று. இப்போ இந்த செய்தி யாருக்கு தெரியுது தெரியுமா? மொர்தெகாய்க்கு தெரியுது. அந்த 1வது வசனத்தை பாருங்க. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது
மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரமனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரமனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. இங்க மொர்தெகாய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி சாம்பலை போட்டுக்கிட்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறி கொண்டிருந்தான். அப்போ ஏன் இதை செய்கிறான் அப்படிங்கிறது இப்போ எஸ்தர் விசாரிக்கிறா. முதல்ல என்ன செய்கிறாருன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறாரு. இந்த ரெட்டை என்ன செய்யணும்? களைந்து போட்டுட்டு வஸ்திரங்களை என்ன செய்யணும்? போட்டுக்கொள்ள சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்து விடுறாங்க. அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அப்போ ஏன் என்ன அப்படிங்கிறதுக்கு திரும்பவும் விசாரிக்கிறதற்கு அவள் கட்டளையிடுகிறா. அப்படி கட்டளையிடும் போது தான் சொல்கிறாங்க, யூதர்களை அழிக்கும்படியில் என்ன நடக்குது, பிறந்திருக்கு கட்டளை அப்படிங்கிறத எஸ்தருக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போது அவள் ராஜா கூப்பிடாம நான் என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படிங்கிறா. அப்போதான் இவன் சொல்கிறான், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல இருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். என்ன சொல்றாரு பாருங்க. எப்படியாவது ஜனங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, ரட்சித்துருவாரு. ஆனா நீ உன் தகப்பன் வீட்டார் அழிந்து போயிடுவீங்க. நீ செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படு, நீ செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படு. அதுதான் கர்த்தருக்காக உன்னால் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியும்? யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக அந்த இடத்துல வைராக்கியமாக நிற்கணுமா? நின்னுங்க. நீங்கள் இல்லாமல் யார் நிற்பா? யார் உங்களுக்கு, அதாவது கர்த்தருக்காக திறப்பில் யார் நிற்பா? அன்றைக்கு மொர்தெகாய் அந்த காரியத்தை கேட்ட உடனே அவனுக்குள்ளே தான் ஒரு பாரம் வந்துச்சு. ஐயோ, என் ஜனம் என்ன போகுது, அழிய போகுதே, அழிய போகுதே. பாரம் பாரம் முதல்ல அந்த பாரம் அவனுக்கு வந்தது. இன்றைக்கு தேவன் நம்முடைய சபையில் அநேக மொர்தெகாய்கள் எழும்பும்படியாய் விரும்புகிறார். இன்றைக்கு மொர்தெகாய்கள் நீங்கள் எழும்புங்க. நீங்கள் எழும்பினீங்கன்னா தேவ நாமம் இந்த கரூரில் மகிமைப்படும். இந்த சபை வளரும், இந்த சபை வளரும். இந்த சபையின் வளர்ச்சிக்கு நீங்கள் முக்கிய பங்காக மாறுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எஸ்தர்கிட்ட அதான் சொல்கிறாரு, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தனா ரட்சிப்பு வேறு ஒருவர் மூலமாக வரும். உங்களுக்கு கிடைச்ச இந்த மேன்மை, உங்களுக்கு கிடைச்ச இந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உங்களோடு கூட ஒரு திரள் கூட்ட ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆயத்தம் பண்ணும்படியாய் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, ஒருவருடைய அழைப்பையும் தெரிந்தெடுத்துதலையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு, எதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரு, அதை வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இங்கே பேதுரு சொல்றாரு, நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை,
ஆண்டவர் உங்களை அழைத்ததின் நோக்கம் என்ன? ஆண்டவர் உங்களை அழைத்ததின் நோக்கம் என்ன? நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். அதை அந்த திருவிவிலியம் ஆர்சி மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், என்னது நம்பிக்கையோடு, விசுவாசம், கடுகளவு விசுவாசம் இருந்தாலே மலையை பார்த்து அப்பாலே போன்னு சொன்னால் அது அப்பாலே என்ன செய்யும்? போகும். நம்ம கர்த்தர் மேலே எந்த அளவுக்கு விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம், நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது, யார் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம், இங்கே அதுதான் நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்தெடுத்துதலையும் உறுதிப்படுத்தணும். நம்மளுடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஒரு கிறிஸ்தவன் வாழ்வில் வளர்க்க வேண்டிய நற்குணங்களை பேதுரு இங்கே பட்டியலிட்டு இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்காக என்ன செய்யணும்? அதாவது இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால், அப்போது நான் இந்த காலத்தில் என்ன செய்யணும்? என்ன குறித்து தேவ அழைப்பு என்ன? அதை தான் இங்கே பேதுரு அழகாக சொல்கிறார். 8 காரியங்கள் சொல்கிறார். என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு விசுவாசம். எனக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை எந்த அளவுக்கு நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், நம்பிக்கை. 2வது சொல்கிறாரு, நற்பண்போடு அறிவும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நற்பண்பு. அடுத்து அறிவு, ஞானம், ஞானத்தை சொல்கிறார். அப்புறம் இச்சை அடக்கம், அதாவது தன்னடக்கம் வேணும். எனக்கு இச்சை அடக்கம் இல்லாமல், அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க, பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள ஓடுறவங்க, அவங்க எப்படி போகணும்? அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவங்க தங்களை இச்சையடக்கத்தோடு என்ன செய்ய வேண்டியிருக்கு? காத்துக்கிட்டு ஓட வேண்டியிருக்கு. இந்த பாதையில் நான் இச்சை அடக்கத்தோடு இல்லாமல், தன்னடக்கம் இல்லாமல் இந்த கிறிஸ்தவ பாதையில் ஓட முடியாது. இங்கே எனக்கு தன்னடக்கம் வேணுங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் பொறுமை. என்ன வேணும்? பொறுமை. இன்னைக்கு பொறுமை தான் எல்லாருக்குமே இல்லாத ஒன்று. இங்கே பொறுமை வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து தேவ பக்தி வேணும். பக்தியின் வேஷம் அல்ல, தேவ பக்தி. தேவ பக்தி வேணும். பக்தியின் வேஷம் தரித்தவர்களாக இருந்தால் போதாது. சர்ச்சுக்கு வந்து இங்கே ஒரு மாதிரி, இங்கே இருந்து வெளியே போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது இப்படி இருக்கிறது என்னது? பக்தியின் வேஷம். ஏன்னா இங்கே ஒரு மாதிரி இருக்காங்க, வெளியில் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ இதுவே வெளியிலையும் உங்கள் வாழ்க்கையாக இருக்கணும். வெளியில் எப்படி இருக்கீங்க அது இங்கே இருக்கணும். அந்த பக்தியின் வேஷம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவ பக்தி இருக்கணும். அடுத்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது சகோதர ஸ்நேகம். அந்த சகோதர ஸ்நேகம் எப்படி இருக்குது நமக்கு? நம்ம சக விசுவாசியோடு எப்படி இருக்கிறோம்? ஒரு விசுவாசி கஷ்டப்படும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு விசுவாசிக்கு ஒரு பலவீனம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம்? அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஐக்கியம் எப்படி இருக்குது? இதுக்கு எல்லாம் இவர் எப்படி சொல்கிறாரு தெரியுமா? இதை எல்லாத்தையும் முழு ஆர்வத்தோடு என்ன செய்யணுமா? முயற்சி செய்யணும். இதுக்கெல்லாம் நான் எப்படி இருக்கணும்? முழு ஆர்வத்தோடு. ஆர்வம் மட்டும் இருந்தால் போதாது. என்ன வேணும்? முயற்சி. என்ன வேணும்? முயற்சி வேணும். குறைவு, நம்ம எல்லாமே எப்படிப்பட்டவங்க தான்? குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் நம்மளை நிறைவாக்குகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை நிறைவாக்க போதுமானவர். ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்ததின் நோக்கம் அவர் மேலே நம்பிக்கையுடையவர்களாய்,
அவர் மேலே நம்பிக்கை உடையவர்களாய், நற்குணம் நிறைந்தவர்களாய், நற்பண்பு நிறைந்தவர்களாய், ஞானம் நிறைந்தவர்களாய், இச்சையடக்கம் உள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய், சகோதர சகோதரி சிநேகத்தில் நம்ம பலப்பட்டவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய். அன்பு இருக்குதா நம்மகிட்ட? உண்மையான அன்பு சகல பாவத்தையும் மூடும். அன்பை குறித்து பேசணும்னா நிறையா பேசலாம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அப்படி தனித்தனி டாப்பிக்காக பேசாமல் நான் பொதுவாக நான் சொல்லிட்டு போகிறேன். அன்பு இதெல்லாம் வேணும். இந்த அதனுடைய அழைப்பை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் அழைப்பு அந்த 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அதை குறித்து தான் இங்கே பேசியிருக்கிறார். இதில் நம்ம வளர்ந்து பெருகணும். அந்த 8வது வசனத்தில் சொல்கிறாரு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த அறிவில் நான் வளர்ந்துட்டேன்னா என் வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கையாக இருக்காது, கனியற்ற வாழ்க்கை உள்ள வாழ்க்கையாக இருக்காது. என் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய், அநேகருக்கு பயனுள்ளதாய் மாறும். ஆமென். இங்கே அநேகருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதான காரியங்களை பேதுரு சொல்கிறாரு. அதே இது பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும் பாருங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கப்பில்லாமலும் செய்யுங்கள். இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையின் செயல்பாடை குறித்து சொல்கிறார். அசதியாக இராமல் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? உழைக்க வேண்டியிருக்கு, பிரயாசப்பட வேண்டியிருக்கு, அதற்குரிய காரியங்கள். இதுக்கு ஒரு தலைப்பு கிறிஸ்தவ செயல்பாடு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை திருவிவிலியத்தில் ஆர்சி பைபிளில் எப்படி சொல்கிறாருன்னா, நான் வாசிக்கிறேன். இங்கே நமக்கு 16 வரைக்கும் இருக்குது, ஆனால் அதில் 15 வரைக்கும் தான். அன்பானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதை விட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். எப்படி உழைக்கணுமா? அச்சத்தோடும் நடுக்கத்தோடும். ஏன் தெரியுமா? ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். அந்த விருப்பத்தையும் ஆற்றலையும் பலத்தையும் நமக்கு தர்றது யார் தான்? தேவன் தான். அவர் தான் அதை தர்றாரு. அதங்க சொல்கிறாரு, முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். முணுமுணுக்காதீங்க, வாதாடாதீங்க. அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்ததின் நோக்கம் அவருக்காக நாம் ஜீவிக்கும்படியாக, அவருக்காக ஜீவிக்கும்படியாக. நம்ம ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தது நீங்கள் கர்த்தருக்காக சுடர்களை போல பிரகாசிக்கும்படியாய். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது? சீர்கேடானது, சீரழிந்த தலைமுறையினர், நெறிக்கெட்டவர்கள். அப்போது அப்படிப்பட்டவங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாமா? எனக்கு முன்மாதிரியாக நம்ம அவங்கள நிறுத்தலாமா? இன்றைக்கி பிரச்சனை அதில் தான் மாறுது. சபை எங்கே இடறோம் தெரியுமா? நம்ம யாரை பார்க்குறோன்னா, நம்ம கூட உள்ளவங்கள பார்க்குறோம், நம்ம பகுதியில் வசிக்கிறவங்கள என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். இவங்கள மாதிரி நானும் என்ன செய்யணும்? இருக்கணும். அதுதான் பிரச்சனையில் மாறுது. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்ததின் நோக்கம் அவருக்காக சுடர்களை போல பிரகாசிக்கும்படி தேவன் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். அப்போ பயம்னா, ஐயோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு நம்ம அது பக்கமே போகாமல் இருப்போம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஐயோ கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, அந்த ஆண்டவர் ரொம்ப பயங்கரமானவர், எனக்கு வேணான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை பார்த்து அப்படி பயந்து ஒதுங்க வேண்டியதில்லை. யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்ததுனால இந்த பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன் அப்படின்ட்டு எதை குறித்த பயம் இருந்துச்சு? பாவம் செய்கிறதற்கு பயந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பாவம் செய்கிறதற்கு தான் பயத்தை எனக்கு உண்டு பண்ணணும். ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை விட்டு நான் தூரம் போகக்கூடாது. நான் கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடாது. இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாது அப்படி இல்லைங்க. வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வாழ சொல்லலை. நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாள் நம்ம இருக்கக்கூடிய இந்த சந்ததி சீர்கெட்ட தலைமுறை தான். நெறி கெட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட அந்த பிள்ளைங்க பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நல்ல மனிதர்களை ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர்களை என்ன செய்கிறவங்களா இருக்காங்க, ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க. கடந்த நாட்களில் ஒரு நியூஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒருவர் சொன்னார், தயவு செய்து உங்கள் வீட்டில் இளம் தலைமுறையினர் நடிகர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, கவுன்சிலிங் கொடுங்க. ஏன்னா இவங்களுக்கு ரியல் லைஃப் என்ன செய்யலை, தெரியலை. மாயையை என்ன செஞ்சிட்ருக்காங்க, எல்லாருமே பின்பற்றிட்டுருக்காங்க அப்படிங்கிறத சொன்னார். அப்போது மாயையான ஒரு வாழ்க்கையை தான் எல்லாருமே என்னத்தான் நினச்சிட்ருக்குறாங்க, உண்மைன்னு நினச்சிட்ருக்குறாங்க. நம்முடைய தலைமுறை சரியாக மாறணும். எல்லாரும் இப்படி இருக்காங்க, நானும் இப்படி இருக்கேன். அப்படி இருக்கும்படி தேவன் உங்களை தெரிந்தெடுக்கவில்லை. நீங்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க அழிவை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. இயேசு இல்லாமல் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை இருளடைந்து கொண்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணுமே. நான் கர்த்தருக்காக பிரகாசிக்கிற சுடராக இருக்கணுமே. ஜாக்கிரதையாக செயல்படுங்க, ஜாக்கிரதையாக செயல்படுங்க. அதுக்காக உழையுங்கள். அதான் தெசலோனிக்கேயரில் சொல்கிறாரு,
1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்மையான ஒரு உழைப்பை குறித்து சொல்கிறார். நேர்மையான ஒரு உழைப்பு என்ன? சமாதானத்திற்குரிய வாழ்க்கையை வாழ நீங்கள் எல்லா செயல்களையும் செய்யுங்கள். உங்கள் சொந்த காரியங்களில் கவனமாய் இருங்கள். சொந்த வேலைகளை செய்யுங்கள். இவற்றையெல்லாம் செய்யுமாறு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்யும்போது விசுவாசமற்ற மக்கள் உங்கள் வாழ்வு முறையை மதிப்பார்கள். உங்கள் தேவைக்கு வேறு எவரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருக்கும். உங்கள் சொந்த வேலையை செஞ்சால் போதும். மற்றவர்களை சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு வராது. அதுக்காக ஒரு மனுஷன் கடலில் ஆற்றுல தத்தளிச்சிட்ருக்கப்ப, ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொல்லிகிட்டு இருந்தப்ப, அந்த பகுதியில் போட்டில் அவரை கூப்பிட வந்தப்ப, நீங்கள் மனுஷன் வந்திருக்கீங்க, என்னை கூப்பிட யார் தான் வரணும்? கடவுள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுல, உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவையோ அப்போ கர்த்தர் அனுகூலமான சூழ்நிலையை அவர் உங்களுக்கு தருவார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு உதவிக்கு ஆள் வேணும், நாளைக்கு நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆட்கள் வேண்டாமா, அதனால் அவங்கள சார்ந்து நிற்கும். அப்படி தான் சார்ந்து கொள்ளாதீங்கன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உங்கள் தேவைக்கு வேறு எவரையும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலைமை வராது. யாரை சார்ந்து கொள்ளுங்க? கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. உங்கள் வேலையை நீங்கள் என்ன செய்யுங்க? கரெக்டாக செய்யுங்க. நான் வேலை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு, நான் உழைக்காமல் உட்காந்துக்கிட்டு, நான் எதையுமே செய்யாமல் இருந்துக்கிட்டு, எனக்காக எல்லாம் யாராவது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நான் ஒரு சாட்சியாக தான் சொல்கிறேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7 இல்லை 8 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்பதாக ஒரு தடவை எனக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. அப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு பகுதியில் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். அந்த பகுதியில் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 டேஸில் திரும்பவும் வர வேண்டியிருக்கு. ஆனால் எனக்கு டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது நாங்கள் ஒரு இடத்துல தங்கி இருந்தோம். அந்த பகுதியில் உள்ளவங்க திடீர்னாப்பில் எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ணால் நாங்கள் எங்கே போவோன்னே எங்களுக்கு தெரியாது. லாட்ஜ் எடுத்து தங்கி அப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு நம்மகிட்ட ரொம்பவும் கிடையாது. அப்போது எல்லாம் யோசித்துட்டு அப்படி நாங்கள் ஃபேமிலியாக அப்படி நின்று என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி ஜெபிச்சுட்டு நாங்கள் நிற்கிற அந்த செகண்டில் எங்களுக்கு முன்ன பின்ன தெரியவே செய்யாது, ஒரு சகோதரர் வந்தார். நீங்கள் ஏதோ தேவையோடு இருக்கிறீங்கிறத நான் என் ஆவியில் என்ன செய்கிறேன்? உணர்கிறேன். உங்களுக்கு என்ன உதவி தேவை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நாங்கள் எங்கள் சூழ்நிலையை சொன்னோம். என்ன நடந்தது தெரியுமா? அந்த டாக்டர் கோட்ரஸில் எங்களுக்கு ஒரு வீடை கொடுத்தாங்க. டாக்டர் கோட்ரஸில் எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்து அந்த இடத்துல நாங்கள் ஒரு 5 நாள் இருந்தோம். நான் என்ன சொல்கிறேன்னா, உதவிக்காக நாங்கள் யார்கிட்டையுமே மனுஷங்களை நாடி என்ன செய்யலை, போகலை. நம்ம வேலையை நம்ம சரியாக செஞ்சிட்டு இருந்தோன்னா உங்களுக்கு எது எப்போ தேவை என்பதை உங்கள் பரமபிதா நன்கு அறிந்திருக்கிறார். ஆகவே உங்கள் உதவிக்காக மனுஷங்களை சார்ந்து நிற்காதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவருக்காக வேலை செய்யுங்கள், அவருக்காக உழைங்க, அவருக்காக எதையாவது செய்யுங்க, அவருக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. இங்கே உங்கள் சொந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்ப்பார். அவரை சார்ந்துக்கிட்டால் போதும். இந்த 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அதில் மற்றவர்களோடு வாழ்வதற்கான ஒரு சில விதிமுறைகளை கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ERV அந்த மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது,
இவர்கள் வீடு வீடாக போய் தங்கள் நேரத்தை வீணாக என்ன செய்வார்கள்? போக்குவார்களாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் வீடு வீடாக போய் தங்கள் நேரத்தை வீணாக போக்குவார்கள். அது மட்டுமல்ல, வீண் பேச்சு பேசுவார்கள். மேலும் மற்ற மனிதர்களின் வாழ்க்கைகளை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கை பற்றிய வதந்திகளையும் எதை சொல்லக்கூடாதோ அவற்றையுமே சொல்வார்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியம் நம்மகிட்ட இருக்க கூடாது. மாறாக கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். மற்றவங்க வாழ்க்கையை தேவையில்லாமல் பேசுறது, மற்றவங்களுக்குரிய காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும். எபிரேயரில் அதான் சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரம் எபிரேயர் 6:10-12 வரைக்கும் அந்த ERVல எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தேவன் நீதியுள்ளவர். தேவன் நீங்கள் செய்த எல்லா காரியங்களையும் நீங்கள் அவருடைய மக்களுக்கு உதவி செய்த போதும் தொடர்ந்து உதவி செய்கிற போதும் உங்கள் அன்பையும் உங்கள் செயல்களையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இரட்சிப்பை அடையும் பொருட்டு உங்கள் வாழ்க்கை முழுதும் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பமாகும். இதை நம்முடைய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் எப்படி இருக்கக்கூடாது? அசதியாயிருக்கக்கூடாது. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருக்கணும். நீங்கள் சோம்பேறியாவதை நாங்கள் விரும்பவில்லை. தேவனால் வாக்குறுதி அளிக்கப்பட்டதை பெறப்போகிற மக்களை போன்று நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்களிடம் பொறுமையும் விடாமுயற்சியும் இருப்பதால் அவர்கள் தேவனுடைய வாக்குறுதியை பெறுவார்கள். இங்கே உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். இங்கே எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த மறுதலித்து போனவர்கள், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்கள், இவங்களை குறித்து தான் சொல்லிட்டே வர்றாரு. அவங்களெல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்கல்ல. அதாவது சொல்லுவார், தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் அவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அதுக்கு ஏற்ற பலனை நீங்கள் என்ன செய்வீங்க? அடைவீர்கள். அப்புறம் இந்த சிறியவருக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, எதை செஞ்சாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? உங்கள் செயல்களை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மறக்கவே மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல.
நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை, அந்த ரட்சிப்பு அது முழுமை அடையணும். என் விசுவாச பாதை நான் தொடங்கினது இடையிலே நான் என்ன செஞ்சிடக்கூடாது, திரும்பிடக்கூடாது. ஒன்றும் இல்லாமல் பின்வாங்கி என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. நான் போயிட்டுருக்கிற பாதையில் தொடர்ந்து என்ன செஞ்சிட்ருக்கணும், போயிட்டுருக்கணும். அதை தான் இவர் சொல்கிறார். நீங்கள் சோம்பேறி ஆவதை நாங்கள் விரும்பலை. ஏன் தெரியுமா? தேவனால் வாக்குறுதி அளிக்கப்பட்டதை பெறப்போகிற மக்களை போன்று நீங்களும் இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த அழைப்பை, அந்த திட்டத்தை, அந்த தெரிந்து கொள்ளுதலை நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையாய் அவரை நம்ம பின்பற்றுகிறவராக இருக்கணும். ஜாக்கிரதையாக பின்பற்றணும், அசதியாக அல்ல. தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக அல்ல, யாருக்கு முன்பாக? ராஜாவுக்கு முன்பாக உயர்த்தப்படுவான். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் உங்கள் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாளில் நாம் இயேசு ராஜாவுக்கு முன்பதாக நாம் நிற்போம். அப்போ ஆண்டவர் சொல்வார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று உங்களையும் என்னையும் அழைக்கும்படியாய் நாம் அவர் நமக்கு நியமித்த பாதையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அசதியாய் அல்ல, நிர்விசாரத்தோடு அல்ல, ஏனோதானோன்னு அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அழைத்த அழைப்பில், அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு, அதை தான் அவர் சொல்கிறார். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அதாவது 12 பேர் போனாங்க கானானை சுதந்தரிக்கிறதுக்கு. அந்த இடம் நல்லா இருக்கா எல்லாம் போய் சுற்றி பார்க்க போனாங்க. ஆனால் எத்தனை பேர் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க? 2 பேர் தான். ஆனால் துர்ச்செய்தி 10 பேர் கொடுத்தாங்க. என்றைக்குமே நல்ல செய்திக்கு ஆட்கள் கம்மியாக தான் போவாங்க. இவ்வழி நெருக்கமானது தான், இவ்வழி கடினமானது தான், இடுக்கமான வாசல் வழியாக தான் பிரவேசிக்கணும். கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குது? விசாலமாக இருக்குது. அங்கே போகிறவங்களுக்கு என்ன தேவையில்லை? ஜாக்கிரதை தேவையில்லை. ஆனால் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாய், இயேசு ராஜாவுக்கு முன்பதாக நிற்கக்கூடியவர்களாய் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ஓட்டத்தில் விசுவாசத்தோடு, பொறுமையோடு, விடாமுயற்சி வேணும். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் கர்த்தருக்காக எதையாவது செய்வோம். அவருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தர் அதை கணக்கில் வச்சிட்டே இருப்பார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறதுன்னு சொல்கிறாரு. என் கூட வருகிறது. உங்கள் பிரயாசத்திற்கு பலனை கொடுக்கிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் ஆத்துமா புஷ்டி உள்ளதாக காணப்படணுமா? கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பில், உங்கள் விசுவாச ஓட்டத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியிலே அனலாக இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எங்கள் விசுவாச பாதையில் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஓடத்தக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளணும், பொறுமையோடு ஓடணும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு பொறுமை வேணும், நற்குணம் வேணும், இச்சையடக்கம் வேணும்.
உம்முடைய தயவு எங்களுக்கு வேணும்ப்பா. நீர் எங்களை இன்னும் பலப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது, எங்களுக்கு விடாமுயற்சி இருந்தால் மட்டும் போதாது. இவைகளை எல்லாம் எங்களில் பெருக செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான்ப்பா. ஆண்டவரே அப்பா, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயத்தை தருகிறவர் நீர் மாத்திரம்தான்ப்பா. எங்களுக்கு ஆண்டவரே வெறுமனே ஆர்வத்தோடும் விடாமுயற்சியோடையும் எதையோ நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறவர்களா அல்ல, உம்முடைய சித்தப்படி, உம்முடைய ஆண்டவரே விருப்பப்படி நீர் எங்களை அழைத்ததின் நோக்கத்தை அறிந்து நாங்கள் செயல்படணும். ஆண்டவரே, இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில் எங்களை நீர் பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே, அன்றைக்கு நீர் எஸ்தருக்கு அந்த ராஜ மேன்மையை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. மொர்தெகாயை நீர் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே அவனை தெரிந்தெடுத்தீர். அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய சித்தத்தை சரியாய் உணர்ந்தார்கள். இந்த காலத்தில் மௌனமான இருக்கக்கூடாது. உபவாசித்தாங்க, ஜெபித்தாங்க. நான் செத்தாலும் சாகிறேன் என்று திறப்பில் நிற்கக்கூடியவர்களை எழுப்புங்கப்பா. மொர்தெகாய்கள் எழும்பட்டும், எஸ்தர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய சித்தப்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை நடத்தும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் கூடுகையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாய் செயல்பட உதவி செய்யும். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும், விடுதலையை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எல்லா காவலோடும் காத்தருளுங்கப்பா. இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. நீங்கள் கட்டுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.